கோவிலுக்கு உபத்திரைவர்கள், டிஎம்பியுடைய பொறுப்பாளர்கள், ஆதரவாளர்கள், உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களோடு இருப்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே ஒரு முறை இந்த திருச்சபையோட ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொண்டேன். ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அது குடும்ப விழா இருந்தது. அதற்கப்புறம் எங்களுடைய திருச்சபையில் பல வருஷங்கள் நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம். அந்த குடும்ப விழா, இங்கே நடந்த குடும்ப விழா விசேஷம் என்னென்னா, காலையிலேருந்து 8 மணிலேருந்து அந்த இரவு வரை ப்ரோக்ராம், உணவு, ஒரு ஐக்கியம், ஒரு ஒன்றிணைப்பு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் முதல் 1 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கான ப்ரேயர், அடுத்த ஒரு ப்ரேயர், அடுத்த ஒரு ப்ரேயர், அது ஒவ்வொரு அடுத்து சென்ட் ஆஃப் பெற்றவங்க, வாழ்க்கை படைத்த முடித்தவங்களுக்காக கடைசியில் ஒரு ப்ரேயர், அடுத்து மெசேஜ். அருமையான அன்பு சகோதரர், அவர் பேர் எனக்கு தெரியல, அவருடைய காலங்களில் வந்தேன். அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ச்சியான ப்ரோக்ராம். அதனால் மாங்காடு திருச்சபை என்பது எனக்கு ஜஸ்டின் சென்னையில் என்னோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புள்ளவர். ஈசி திருச்சபையில் லாரன்ஸ்னு ஒரு ஆயர் இருந்தாங்க, அவரும் என்னோட நெருங்கிய தொடர்புள்ளவர். அவங்க மூலமாக அங்கே வந்தேன். அதன் மூலம் எனக்கு அருமையான காட்வின் அண்ணன் அவர்கள் பழக்கமானாங்க. பிஎஃப்யூ கலெக்டர், தென்காசி டிஸ்ட்ரிக்ட். அவங்க ஒரு முறை டிஎம்பியுடைய ஒடிசாவில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு என்னை அழைச்சி போனாங்க. நானும் துணைவியாரும் கடந்து போனோம். நான் அது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நிகழ்வு. ஏன்னா நான் ஐஎம்எஸில் 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். இப்போ என்எம்எஸ்ஐ, நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் இப்போ ஹானரி ட்ரெஷரராக இருக்கிறேன். மிஷன் தொடர்போடு பல தொடர்புகள் இருந்தாலும் அந்த டிஎம்பியோடு காட்வினோடு கடந்து போகிறப்போ அங்கே அவர் பிரபீங்கிற ஒரு சகோதரியை அழைச்சிருந்தார். அந்த ட்ராவல் என்பது எங்கள் வாழ்க்கை ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதனால் இந்த டிஎம்பி கூட்டத்துக்கு அவர் அன்போடு காட்வின் என்னை அழைத்த பொழுது நான் வருகிறேன் என்று சொன்னேன். ஏன்னா 2-3 கூட்டத்துக்கு நான் வரல. என்னால் முடியாத சூழ்நிலை, ஒன்று வயது, பலவீனம், என்னுடைய சூழ்நிலை, பிஸ்னஸ், அது பெரிய சூழ்நிலை எனக்கு. அதனால் ரொம்ப திரும்ப அண்ணன் வந்துடுவீங்களா இன்றைக்கி காலையில் வரையும் கேட்டார், மத்தியானம் வரையும் கேட்டால் வந்துடுவீங்களான்னு. நான் நேற்று சொன்னேன் திருநெல்வேலியில் இருக்கேன், கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லிவிட்டேன். இன்றைக்கி அதை தொடர்ந்து எனக்கு இரவு 10 மணிக்கு திரும்ப திருவாண்டத்திலேருந்து ஃப்ளைட் போட்டுட்டேன். 9 மணிக்கு ஏர்போர்ட் உள்ளே இருக்கணும். இந்த நேரத்தில் அவர் 4 மணி ப்ரோக்ராம் சொன்னார். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களோடு இருப்பதில், தலைவர்களை பார்ப்பதில், அருமையாக ப்ரொமோஷன் ஒர்க் நல்லா சொன்னாங்க. டிஎம்பி உடைய ஜிஎஸ் நல்லா சொன்னார். கரெக்டாக அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட் ரொம்ப அழகாக, ரத்தன சுருக்கமாக, கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காதுங்கிற மாதிரி கரெக்டாக அவர் கோல் வச்சு போயிட்டார். திருச்சபையுடைய காரியங்கள், திருச்சபை எப்படி இருக்கணும் என்பதை அருமையாக சொல்லி போயிட்டார். அவர்களை வாழ்த்துகிறேன். கடந்த இந்த நாளில் கூட ஒரு நல்ல அமைப்பு நம்முடைய ஊழியம் என்பது. ஒரு மலையில் ஒரு கூட்டம் நடந்து போய்கிட்டு இருக்க கூட்டம் பிளைண்ட்ஸ், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள், ஒரு பெரிய கூட்டம் போய்கிட்டே இருக்கு. மலையில் போய்கிட்டு இருக்கோம். லெஃப்டில் ஒரு பள்ளம், அவங்களுக்கு தெரியல. அது பக்கத்தில் போகிறாங்க, உள்ள போகிறாங்க. அப்போ நம்ம மாதிரி ஒருத்தர் ஐயோ போகாதீங்க, கீழே விழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கேட்கல, தூரமாக இருந்தவங்க சொல்கிறாங்க. அதில் போனதில் ஒரு 50% கீழே விழுந்துரு அந்த பள்ளத்தில். ஐயோ போகாதன்னு சொல்ல போய் விழுறீங்களேன்னு அந்த பெண் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. சத்தம் போடுறப்போ அது ரொம்ப சத்தம் போட்ட பிறகு மற்றவங்க விடல. ஒரு 50 பேருக்கு மேலே விழுந்துட்டாங்க. போனது 100 பேருக்கு மேலே அந்த பள்ளத்தில் விழுந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதை போய் தூக்கி விட போகுது. இப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கையில் பின்தங்கின நிலைமையில், கல்வி இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள். எப்படின்னா, கடந்த நாட்கள் டிஎம்பி மூலம் எனக்கு கடந்த வருஷத்தில் அந்த கன்வென்ஷன் கூப்பிட்டுருந்தார், ஒரு இவைகள் எழுப்புதல் கூட்டத்துக்கு. பிரவீன் ஒழுங்காக தான் ப்ராப்பராக எனக்கு சேனல் கொடுத்துருந்தார். இப்படி வாங்க, இதுதான் ரூட் உங்களுக்குன்னு. ஆனால் நான் ஐஎம்எஸில் 6 வருஷம் இருந்ததால் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வைசாக்கில் 6:30 மணிக்கு இறங்கிட்டேன். 11 மணி வரையும் வெயிட் பண்ணணுமா? ஒரு 350 கிலோமீட்டர் போகிறதுக்கு 11 மணி வரையும் வெயிட் பண்ணணுமான்னு அவர் நாலேஜ் இல்லாமல் ஒரு இனோவா கார் புக் பண்ணி, அந்த இனோவா கார் மூலம் அந்த இடத்துக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இனோவா கார் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுச்சு.
வைசாக்கில் பாடேர் அரக்குன்னு ஒரு பணித்தளம் இருக்குது. அங்கேருந்து ஐஎம்எஸ்டைய மிஸ்டர் ஒரு கார் அனுப்பிட்டாங்க. அந்த காரில் போய்கிட்டு வழியில் நின்று ஒரு டீ ஷாப்பை இறங்கணும். அப்போ அந்த டிரைவர்கிட்ட எவ்வளோ நேரம் ரன்னிங் டைம்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு 12 மணி நேரம் ஆகுனார். 350 கிலோமீட்டர் 12 மணி நேரம் ஆகுனார். 12 hours. ஷாக் ஆகிட்டேன். ஒன்லி 320 கிலோமீட்டர்னு. அதான் சார் 12 மணி நேரம். ட்ரெயினில் 11 மணிக்கு டிக்கெட் போட்டு காலைல 4 மணிக்கு போயிடும். 5 மணி நேரம் ட்ராவல். நான் ரொம்ப சீக்கிரம் போகிறதுக்கு என்னுடைய பிளான். ஆனால் அவர் சொன்ன மாதிரி 12-13 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். வழியில் முன்னால் வண்டி இல்லை, பின்னால் வண்டி இல்லை, பெரிய பெரிய பள்ளங்கள் ரோடில். நானும் என் மனைவி ஒரு மிஷனரி அனுப்பியிருக்கார் பிரவீன் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த மிஷனரி தான் அந்த உள்ளூர்காரர். ஒரு பயத்தோடு போகிறோம். 1:30 மணிக்கு கரெக்டாக டீசல் இல்லைன்னு சொல்கிறார். சார் தேடு காலி ஆகிட்டு எம்டி ஆகிடுச்சுங்கிற. தேடுனா என்ன? டீசல். பெட்ரோல் பங்கே இல்லை. முதல் பெட்ரோல் பங்கு நிற்கிறோம். அங்கே காலையில் நான் 5 மணிக்கு தான் ஓப்பன் ஆகணும் போர்டு இருக்குது. அடுத்த பெட்ரோல் பங்க் போகிறோம். 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அடுத்த பெட்ரோல் பங்கும் இல்லை. 3வது பெட்ரோல் பங்கை போய் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டார். இரவு 2:30 மணிக்கு. சார் வண்டி போகாது, டீசல் இல்லை. பெட்ரோல் பங்கு 5 மணிக்கு திறந்தால் தான் போட முடியும், போட்டால் தான் போக முடியும்னு டீசல் பெட்ரோல் பங்கில் கொண்டு போட்டால் ஒரு கான்ட்ராக்ட் இல்லை. இந்த சூழ்நிலையை பார்க்குறப்போ இன்றைக்கி ஒடிசா என்பது ஒரு ஸ்கூல். இப்போ நான் அந்த மெயின் ரோட்லேருந்து வந்தேன். எத்தனையோ திருச்சபைகள், ஈசியுடைய தலைமை திருச்சபை ஒன்று இருக்குது. நம்ம திருச்சபை, உங்களுடைய கிளை திருச்சபை பெரிய கோபுரம் கட்டி வச்சுருக்குறோம். இதுக்கிடையில் பெண்டிகாஸ் திருச்சபை, கடிக்குழுந்தா சர்ச்சு. மக்களுடைய வாழ்வாதாரம், நிறைய டாக்டர், நிறைய ஹாஸ்பிட்டல். கார்டியன் பொண்ணு கூட எம்பிபிஎஸ் முடிச்சு இப்போ பிஜி போகிறாங்க. இப்படி நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரிசாவில் பார்க்குறப்போ ஸ்கூலு 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை. மக்கள் பின்தங்கின நிலைமை. அடுத்த ஐஎம்எஸ் மூலம் பீகாருக்குள்ளே போய் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த வாரத்தில் போனேன். 100 கிலோமீட்டருக்கு தான் ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல். வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. டார்ஜிலிங்கில் டொப்ளிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தா ஐயா போன வாரம் ஒரு சர்ச் டெடிகேஷனுக்கு வந்தாங்க. இதுக்கு முந்தின மாதம் அவர் வந்தார். சகை மாதிரியே இருக்கார் பாருங்க. அதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சகை மாதிரி தானே இருக்கார். அவர் வந்தார். அது சொன்னார். அதை முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு ஸ்கூல், 25 பிள்ளைகள் படிக்கிறாங்க. நார்மல் கார் போல் 4 வீல் டிரைவ் மட்டும்தான் போகும். 3 கிலோமீட்டர் 30 நிமிஷம் போச்சு. 4 வீல் டிரைவ் இப்படி உருட்டி எடுத்துருச்சு எங்களை. அடுத்து 2 கிலோமீட்டர் 3/4 மணி நேரம் நடந்தோம் கீழே. அந்த பிள்ளைக்கு 4 மணி நேரம் நடந்தது. அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. 89 வயதான ஒரு பெரியவர் அந்த ஸ்கூல் எடுத்து 50 சென்டை ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு என்எம்எஸ்ஐக்கு. அவரால் நடக்க முடியல. ஐயா மாதிரி உயரமாக இருந்தவர் இப்போ 2 அடிக்கு ஆகிட்டார் 89 வயசில். அப்படியே தவழ்கிறார். என் பிள்ளைகள் படிக்க வேண்டிய கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்க? குளிர் பிரதேசம், ஸ்கூல் இல்லை, வாழ்க்கையில் வசதி இல்லை, பின்தங்கின நிலைமை. வருமானத்திற்காக எங்கேயோ வெளியே போகிறோம். வெளியே போகிற இடத்துல அங்கேயே வாழ்க்கையை செட் பண்ணிடுறோம். வேறொரு ஆணோ பெண்ணோடு தொடர்பு இந்த ஊரை மறந்துடுறாங்க. அவங்க பிள்ளைகள் ரோட்டில் அனாதையாக இருக்காங்க. அந்த பிள்ளைகளும் நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுதான் இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமை. ஒருவேளை மிஷனரிகள் 150 வருஷத்துக்கு முன்னால் வரலன்னா, கிங்ஸ் சபையில் வரலன்னா நீங்கள் தான் எப்படி இருந்திருப்போம்? பெண்கள் மேலாடை போடக்கூடாது. ஒரு மாடு ஒரு பெண்ணு ஏற இழுத்தல்ல. ரிங்ஸ் சபையில் வரலன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரிங்ஸ் சபையில் வரப்போய் தான் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம். ஆனால் அங்கே இன்றைக்கி அந்த மிஷனரிகள் இன்னும் போயிருக்கிற மிஷனரிகளால் இன்றைக்கி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதுதான் அந்த பெண் அனுப்புகிறப்ப அந்த பெண் ஐயோன்னு அழுகுறப்ப சொல்கிறாரு, யாரை அனுப்புவேன்?
யார் என் நிமித்தமாய் போவார்கள்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சேனையின் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏசாயா 6க்கு யாரை அனுப்புவேன்? அப்பதான் அந்த பொண்ணு, நான் போறேன்பா, ஐ வில் கோ, ஐ ஷல் கோ, நான் போறேன். அந்தம்மா சைனாவுக்கு போச்சு, ஃபெயிலியரு. ஜப்பானுக்கு போச்சு, ஃபெயிலியரு. இந்தியாவுக்கு எப்படி அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, ஆமியானவர்கள் ஆசியாவுக்கு செல்ல தடை, பிரிஸ்கிலியா பித்தானியாவுக்கு செல்ல தடை. மக்கதோனியா திருச்சபைக்கு கூப்பிடுவாங்க, வாங்க எங்கள் ஊருக்கு. அப்படி அழைத்த பொழுது மக்கதோனியா திருச்சபை 2 Corinthians 8:9 சொல்லுவாங்க, தங்கள் வறுமையிலும் உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள், ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அழகாக அந்த நோட்டீஸில் பின்னால் கீழே போட்டிருக்காங்க, அழகாக போட்டிருக்காங்க, போ கொடு அனுப்பு. இப்போ ஒரு ஐயாவை அனுப்பணுன்னா அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடணும், ஃப்ளைட் டிக்கெட் போடணும் அவர் கொடுக்கணும், கொடுத்தா தான் அவர் அனுப்ப முடியும். அனுப்பப்படாதவர்கள் எப்படி ரட்சிப்பார்? ரோமர் 10ஆம் அதிகாரம். என்னுடைய விசுவாசம் அவங்களுக்கு சொல்லப்படணும். அந்த அம்மா அப்படி வந்ததால் தான் எம்மி கார்மேல் மைக்கேல் அம்மையார் அந்த ஏலகிரி மலையில் போனாங்க. அங்கே ஒயிட்ஸுங்கிற ஒரு மிஷனரி போனாங்க. எங்களை மாதிரி ஐயர் அங்கி போட்டு போனார். ஆமாம் அங்கே வந்தேன்னு கேட்டார் இங்கிலாந்துலேருந்து. மிஷன் சொல்வதற்காக வந்தேன். அந்த அம்மா பிடிச்சி, இது மிஷன் சொல்ல வேண்டிய இந்த இடம் இல்லை, இது இங்கிலாந்து மாதிரி உள்ள இடம், வாங்கலை கூட்டு போகிறதுனா கொண்டே பண்ண வலையில் விட்டார். பொட்டு கட்டி விடப்பட்ட மக்கள் பெண்மை அடைந்தவுடன் பொது இடத்துல கொண்டே விட்டால் 10 ஆண்கள் அந்த பெண்ணை யூஸ் பண்ணுவாங்க. பிறந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு தெரியாது. தேவதாசி என்று பெயர். திருவாரூருக்கு இருந்துச்சு, பண்ணவளையில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 இடம் நிறைய இடத்துல, ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. இன்றைக்கி இந்தியாவில் மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில இண்டிங்கிற ஒரு பணித்தளத்தில் இன்றைக்கி இருக்குது. அங்கே ஐஎம்எஸ் பணி செஞ்சுட்ருக்கு. அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி ஒரு விசேஷித்த நாள் இந்தியாவுக்கு. இன்றைக்கி இந்தியாவில் இது ஒரு விசேஷித்த நாள். இது நீங்கள் இப்போ ஆகஸ்ட் 15 அன்றைக்கி என்எம்எஸ் சேலு, அக்டோபர் 2 ஐஎம்எஸ் சேலு, அப்படி ஒவ்வொருத்தரும் சேலு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே. இன்றைக்கி இந்தியா முழுவதும் லீவு. ஒரு விசேஷம். என்ன விசேஷம்னா, இந்திய மக்களை ஒரு ஒன்றிணைப்பதற்காக ஏற்பட்ட நாள் செப்டம்பர் 4. இந்திய மக்கள் 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இந்துவை பற்றி நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி எழுதி பாஸ் மார்க் வாங்கினா, நான் ரிலீஜன் ஃபிலாசபி படித்தேன், அப்போ இந்து மதத்தை பற்றி எழுதணுன்னா என்ன எழுதுனா மார்க் போடுவாங்கன்னா முதல் வாக்கியம் எழுதணும். எழுதணுன்னா பல இன மக்கள், பல ஜாதி மக்கள் ஒன்றாக இணைந்து அமைக்கப்பட்டு தான் இந்து மதம். அது ஆரம்பிக்கப்பட்டு 100 வருஷம் தான் ஆச்சு இந்த சரித்திரம். ஆனால் 1904 பாலை கங்காதர திலகர் இந்த நாளை கொண்டாடுறாரு. என் மக்களுக்கு ஒரே பண்டிகை இல்லை, பொங்கல் தீபாவளினா 2 நாள், பொங்கல்னால் தமிழர் திருநாள், மலையாளிஸ்னால் ஓணம், அவங்களுக்குனா இந்த பண்டிகை இந்த பண்டிகை. இந்த மக்களுக்கு ஒன்றான பண்டிகை, மக்களுக்கு ஒன்றான ஒரு பண்டிகை ஒன்று தான் இன்றைக்கி ஆரம்பித்தாங்க. யூனிட்டி. அதுதான் சகோதர ஒருமித்து வாசம் வந்து எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அந்த யூனிட்டியான இந்த நாளில் நாம் இந்திய மக்களுக்காக என்ன செய்கிறோம்? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்றைக்கி 3 சர்ச்சு சொன்னாங்க சேலுக்கு. 3 சர்ச்சு வந்திருக்கீங்க, 3 சர்ச்சும் சேல் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இந்த சேல் இதே மாதிரி பல மடங்கு டிஎன்டி மூலம் இன்றைக்கி அந்த பிரவீனை பற்றி சொல்ல போனால் அவரோடு நெருங்கி எனக்கு தொடர்பு. இன்னும் ஒரு மீட்டிங் போகும்போது தொடர்பு. அவருடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, கிளாஸில் தனி பெஞ்சான் 2 பிள்ளைகள். ஐயாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். 9th ஒன்று இல்லை 7th ஒன்று அவர் பிள்ளைகள் குவாட்லின் வந்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் தீட்டு நாங்கள் மேல்தான். எல்லா பிள்ளையோட உட்கார முடியாது, எல்லா பிள்ளையோட நடக்க முடியாது. யாராவது தொட்டுட்டா துணி வச்சோ தண்ணியை வச்சோ துடைக்கிறாங்க. இந்த 2 பிள்ளையை தொட்டுட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமை. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கி இந்தியாவில் மாற்றப்பட வேண்டும் என்றால், நீங்கள் அன்றைக்கி கன்னியாகுமரி பேராயத்தை பொறுத்தவரை 25 பேராயங்கள், சென்னையில் 120 மிஷனரிகள், சென்னை பேராயத்தில் 120 மிஷனரிகளோடு எனக்கு பெரிய நெருங்கிய தொடர்பு. மற்றபடி வேலூரில் தூது விழான்னு கொண்டாடுறாங்க. தூய தமிழில் தூது விழா. 30 மிஷனரிகள் தான், பெரிய லெவல் வளர்ச்சி இல்லை.
திருநெல்வேலியோ தூத்துக்குடியில ஜிஎம்எஸ் குளோபல் விஷன் அவங்கள்ட்ட தான் ஐஎம்எஸ் இருக்குது. ஆனால் அவங்க போட்டி அவங்களே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஜிஎம்எஸ்ன்னு. இப்படி அது ஓரளவுக்கு ஒரு 200 மிஷனரிகள் என்னவோ இருக்காங்க ஜிஎம்எஸ்ல. ஆனால் 25 பேராயங்களில் சர்ச் ஆஃப் சவுத்தோட 25 பேராயங்களில் கன்னியாகுமரி பேராயம் 650 மிஷனரிகள் இருக்கிறதா சொன்னாங்க. அது நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஜெபம். முதலாவது நீங்கள் மிஷனுக்காக ஜெபிக்க வேண்டும். மிஷனரிகள் கேட்பது என்னன்னா, நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 1 நிமிடம் 2 நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணுறப்பெல்லாம் மிஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மிஷன் மூமெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தான் அங்கே நிற்க முடியும். ஒருத்தர் அடிக்க வரா. இப்போ இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்திருக்கு, NMSIயில் ஒரு சர்ச்சை அடிக்கிறாங்க பீகாரில். அந்த மக்கள் ஆப்போசிட் பண்ணுது. எதுக்குன்னா, ஏய் இப்போடா இவ்வளோ நாள் எங்கடா இருந்த, நாங்கள் சோறு இல்லாமல் வந்தோம், துணி இல்லாமல் வந்தோம், வியாதியோட வந்தோம், செத்து போனால் நீ வரலையே. மதராசிலேருந்து ஒருத்தன் வந்தான், எங்களுக்கு சொன்னால் விடுதலை கிடைச்சது. ஹூ ஆர் யூ? அவன் சொல்கிறான் சாட்சி. அங்கே அந்த சாட்சி தான் அங்கே நிற்கிது. இதுக்கு தேவை உங்களுடைய ஜெபம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜெபம். செகண்டரி மிஷனுக்காக உங்களால் முதல்ல உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. மிஷனுக்காக மிஷனரியாக அனுப்புங்க. படிச்சிருக்கா, 1 வருஷம் மெடிக்கல் MBBS முடிச்சிருக்காங்க, 1 வருஷம் டாக்டர் அனுப்புங்க. டீச்சர் முடிச்சிருக்கு, 1 வருஷம் டீச்சரை அனுப்புங்க. கல்வராயன் மலை ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்டலுக்கு அனுப்புங்க. அந்த மிஷன் ஃபீல்டை பார்த்துட்டு வரட்டும். அடுத்து கொடுங்கள். இப்படி கொடுத்து நீங்கள் செயல்படுறப்போம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஐயா அருமையாக சொன்னாங்க. இன்னும் இது பல மடங்காக உயர வேண்டும். நான் வாழ்த்துகிறேன். கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்திருக்க ஏரியா சேர்மன் ஐயா கடந்த நாட்களில் எங்களோடு போன வாரம் கல்கட்டா வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு மால் பசார் சர்ச்சு டெடிகேஷன் தொடர்ச்சியாக ஐயா ஜிஎம்எஸ் ஐயா அந்த சர்ச்சு சேர்மன் இருக்க ஒவ்வொரு ஆய்வுகளையும் வாழ்த்துகிறேன். God bless you. ஆண்டவர் வழிக்கு வராத. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்